சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வாராருன்னு இன்னைக்கெல்லாம் திருமண பக்கமெல்லாம் அதேதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ராசி பலன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லைங்க. நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம பொழப்ப பார்க்கறதுக்கு. ரெயின்கன் ஓடிட்டு இருக்குதுங்க. கொழுக்கட்டை மில்லாம் காஞ்சிட்டு வருது. அதனால மோட்டர் எடுத்துட்டு ரெயின்கன் ஓடிட்டு இருக்கு. மச்சையெல்லாம் தோட்டத்தையெல்லாம் 5 அடுக்கு விவசாயமா பண்ணிட்டாங்களா. பில்லு நிறைய இருக்குதுங்க. ஆனா மாடு ஆடெல்லாம் உள்ள விடுறது இல்லைங்க. அதை அப்படியே ப்ரெஸ் கட்டரில் அடிச்சு விட்டு அது மண்ணுக்கு உரமா போயிட்டு இருக்கிறதுனால இது பக்கத்தில் கொழுக்கட்டம்பில் விதைச்சிருந்தோம்ங்க குரங்காட்டுக்குள்ள. அதெல்லாம் மாடெல்லாம் கரண்டுருச்சு. வெயிலாக இருக்குதுங்க. இனி தலையோன்னு அப்படிங்கிறக்காக ரெயின்கன் போட்டு விட்டாத்தே சௌரியமாக இருக்கும்ட்டு போட்டு விட்டு பக்கத்தில் கடலைக்காடு நம்ம ஊட்டு செலவுக்கு மட்டும் போட்டிருந்தோம்ங்க. அதுக்கு அந்த இதை கழட்டிட்டு போயிட்டுருக்குறாங்க. கேட் வால்வு அடைச்சி விட்டுட்டுங்க இதை கழட்டி கொண்டுக்கிட்டு போய் அந்த பக்கம் கடலைக்காட்டுக்குள்ள மாட்டி விட்டோம்னாங்க அது தண்ணி பாஞ்சுக்கும்னு வைங்களேன். இப்போ நாம் வாய்க்காலில் தண்ணி விடுறத விடங்க இப்படி நம்ம கடலைக்காட்டுக்கெல்லாம் சோளக்காட்டுக்கு எள்ளுக்காட்டுக்கெல்லாம் தண்ணி பாய்க்கிறதுக்கு நம்ம ரெயின்கன் போட்டு விட்டோம்னா அது வாட்டில் எல்லா பக்கம் பாஞ்சுக்கும்னு வைங்களேன். இப்போ பாருங்க கண்ணுக்குட்டி ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கி தண்ணி விழுந்துட்டு இருக்கிறனால வெயிலுக்கு முன்னையே தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போயிடணும்னு வைங்களேன். அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ என்ன காலநிலை மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த பூச்சிக்கொல்லி மருந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது பூச்சி புழு எல்லாம் நன்மை செய்யும் பூச்சி எல்லாம் நாம் மருந்தடிச்சு கொன்னதுனாலதே இப்படி காலநிலை மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியல. இப்போ விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. அந்த மயில் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குதுங்க. தட்டைச்செடி பாசிப்பேத்தஞ்செடி எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுது. கடலையும் பறித்து தின்னு விடுதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க மயிலுக்கு. இப்போ கடலையும் ஊட்டு செலவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இனி இதை காப்பாற்றி ஊடு கொண்டு சேர்த்துறது பெரும்பாடாக இருக்க மாட்டேருக்குதுங்க. மயில் முடுக்கறதுக்கு ஒரு ஆள் காட்டுக்குள்ளேயே புழங்கிட்டு இருக்கும் ஒன்று மாட்டேருக்குதுங்க. இப்படி விவசாய வேலையை விட்டுட்டு எந்த கோயிலுக்கு போறதுங்க. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வாராரு சனி பகவான் அப்படிங்கிறாங்க. எந்த ராசிக்கு வந்தாலுமே நாம ராசி பலன் பார்க்கலினாலுமே கூட இருக்கிறீங்க இதை பார்த்தியா அதை பார்த்தியான்னு நம்மளை போட்டு கொலை போட்டுறாங்கன்னு வைங்களேன். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல அத்தை தவறிட்டாங்க. அதுக்கு நம்ம ஏரியாவிலையெல்லாம் அடப்பு பார்ப்பாங்க. இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணா அடப்பு பார்க்காம விட்டுறலாம், எப்பவும் போல 1 மாசம் கழிச்சு கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தோம்ங்க. எளவுக்கு வந்தீங்க அதே போன் கையில் வச்சிருக்கிறாங்களே அந்த ராசி நட்சத்திரம்னு சொல்லி எல்லாருமே பாதி ஜோசியர் ஆயிட்டாங்க. அவி பார்த்துட்டு அடப்பு இல்லை அப்படின்னாங்க. நல்லதா போச்சு அப்படின்ட்டுமுங்க. இப்போ கோயிலுக்குமேங்க நம்ம பழைய கோயிலையெல்லாம் இடிச்சுட்டு புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் ஈஸ்வரன் கோயில் பழமையான ஈஸ்வரன் கோயிலுக்கு அதுக்கு நீ கும்பாபிஷேகம் நீ மார்ச் கடைசியில் வருதுங்கிறாங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லைங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வாட்ச் உடைச்சிட்டோம் அப்படிங்கறக்காக அதுக்கு ராதாரி அட 200 வருஷம் பழமையான வாட்ச் உடைச்சிட்டீங்களாடா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ நான் என்னமோ புதுசுன்னு நினைச்சேன் அப்படிங்கிறோம்ல. அப்படித்தே கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்ப சனி பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துட்டாராச்சி, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரா. நம்மளதெல்லாம் மீனம் தானுங்க. முதல்லயே ஆட்டங்கண்டு கிடக்குது. இன்னி சலங்கி வேற கட்டி விட்டாச்சு.